ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அரசாங்கம் நிறைய வேலைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதாமலே இது நம்ம நேரடியாக அப்ளை பண்ணி இன்டர்வியூஸ் வழியாகவே நம்ம வேலைக்கு போகிற வாய்ப்புகள்ங்க. என்னென்ன வேலைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, இல்லை யார் யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, என்னென்ன வேலை வேக்கன்ட் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணலாம், வெப்சைட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பேங்க் ஆஃப் பரோடாவில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்கங்க. அலுவலக உதவியாளர், ஓகேங்களா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க்குக்கு வந்து போட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கிற தேதி வந்து 3/5/2025 23/5/2025 நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா 19,500 37,815 வரைக்கும் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. வயசு 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி எடுத்துருவாங்க. நான் சொல்கிற தகவல்கள் இன்னும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களுக்கு ஒர்க் இருக்குதுங்க. டைரக்டர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த 3 கேட்டகரியில் வந்து ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், பிஎல்லா, எம்எஸ்சி, எம்ஏ, எம்பிஏ, எம்பிஎஸ்சி, பிஹெச்டி இது வரைக்கும் படிச்சிருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலியிடங்கள் 330 காலியிடங்கள் இருக்குதுங்க. சம்பளம் வந்து 40,000 1,20,000 வரைக்கும் நீங்கள் வந்து சம்பளம் வாங்கலாம். இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான தேதி மே 13, 2025 ஜூன் 11, 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வயசு வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு போட்டிருக்காங்கங்க. இன்னும் மேற்கொண்ட தகவல்கள் தெரியணும் அப்படின்னா நான் வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வீடியோலாம் டச் பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா http போட்டு tnpsc.gov.in போட்டு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிருங்க. அதுக்குள்ளார தேவையான டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு எடுக்க தெரியலன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆன்லைன் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க அழகாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஈரோடு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. என்ன ஒர்க் அப்படின்னா கவுன்சிலர் ஒர்க்குக்கு தான் வேலை போட்டிருக்காங்க. இதோட தகுதி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எம்எஸ்சி. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 8/5/2025 23/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து போஸ்டரில் தாங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். http/erode.nic கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார போனீங்கன்னா விண்ணப்பம் ஃபார்ம்லாம் இருக்கும். அதை அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ வெப்சைட்டில் பாருங்கள். அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டில் தாங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அட்ரஸும் வந்து அந்த உங்களுக்கு இந்த வெப்சைட் உள்ளார போனீங்கனாலே வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஒர்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தகவல்களை யார் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் முடிஞ்சளவு என்னோடய சேனலில் அப்பப்போ இடையில இந்த நியூஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். தென் வந்து நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளால் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா சந்தோஷம் தானே. சரிங்க, அடுத்த வேலை என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது தென்காசி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸு, ஃபார்மசிஸ்ட், ஏஎன்எம், இந்த 3 ஒர்க்குமே இருக்குது. தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம், பிஎஸ்சி, பிஏ, டிஃபார்ம், டிப்ளமோ, ஐடிஐ, எம்எஸ்சி, எம்ஏ, நர்சிங் இதெல்லாம் படிச்சிருந்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 11 இடம் இருக்குதுங்க. சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 14,000 23,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ தருவாங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்கள் தபாலில் தாங்க அப்ளை பண்ணணும். மே 8ஆம் தேதியிலிருந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான முழு தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா tenkasi.nic.in/ இருக்குங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அதுக்குள்ளார போய் தகவலை தேடலாம். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நல்ல குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க, அவங்க கேட்குறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த ஒர்க் என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க.
சென்னை குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் சோஷியல் ஒர்க்குக்கு வேக்கண்ட் போட்டிருக்காங்கங்க. படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிஏ படிச்சிருந்தா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. சேல்ரி வந்து 18,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இடம் வந்து லொக்கேஷன் சென்னையில் இருக்குது. விண்ணப்பிக்கும் முறை வந்து தபாலில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ரெண்டாவது வந்து டேட்டு 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மே 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மே 22 வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்குள்ளார இந்த தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் சம்திங் அட்ரஸ் கொடுத்து ஆலந்தூர் சென்னைன்னு முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் அட்ரஸ் என்னன்றதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதோட வெப்சைட் நான் வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள். chennai.nic.in போட்டு நீங்கள் ஸ்லாஷ் போடணும், ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கூகுளில் இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அது வழியாக நீங்கள் வந்து அடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்த ஒர்க் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. திருப்பத்தூர் சத்துணவு மையத்தில் குக்கிங் அசிஸ்டண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு 10வது படிச்சிருந்தா போதுங்க. சம்பளம்னு பார்த்திங்கன்னா 3000லேருந்து 9000 வரைக்கும் கொடுக்குறாங்க. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் தான். விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்கள் போஸ்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தொடங்கும் நாள் 8ஆம் தேதியிலேருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது மே 8லேருந்து மே 15 வரைக்கும் வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அட்ரஸும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நீங்கள் போஸ்டரில் அப்ளை பண்ணுறதுக்கு மதனூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ், மதனூர், திருப்பத்தூர்னு போட்டு பின்கோடோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயில் வேணும் அப்படின்னா திருப்பத்தூர்.nic.in போட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா பக்கத்தில் இருக்கிற ஆன்லைன் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அடுத்தது என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்தது ஜிஆர்ஐ யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒர்க் இருக்குங்க. ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் ஒர்க்கு, அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப் தான் உங்களுக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி, எம்எஸ்சி, எம்ஏ, எம்பிஏ இது கூட எப்படினாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்டிருப்பாங்கங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 11,000லேருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. லொக்கேஷன் வந்து திண்டுக்கல்லில் நீங்கள் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ வந்து ஸ்ட்ரைட் இன்டர்வியூவில் தான் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. நேர்காணல் வந்து அதுவும் கொடுத்துட்டாங்க. மே 23ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து UGC MMTTC பில்டிங், ஓகேங்களா? காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட், திண்டுக்கல்னு கொடுத்துருக்காங்க. அதோட வெப்சைட் லிங்க் இருக்குது பாருங்கள். www.rural.univ அதாவது யூனிவர்சிட்டி, அதுக்கு அந்த ஃபார்ம் தான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. .ac.in ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஓப்பன் பண்ணி போகலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா இல்லை போஸ்டரில் அப்ளை பண்ணணுமா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்தது உங்களுக்கு சென்னை துறைமுகத்தில் ஒர்க் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் ஒர்க்குங்க. ஐடின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐடி ஃபீல்டுக்கு மேனேஜராக இல்லை என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிஇ இல்லைனா பிடெக் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேல்ரி வந்து 1,20,000 வரைக்கும் நீங்கள் வந்து பர் மந்த் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா. விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ தாங்க. நீங்கள் எதுக்கும் நீங்கள் வந்து வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. கீழே வெப்சைட் கொடுத்துருக்கேன். இன்டர்வியூ டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மே 14ஆம் தேதி, ஓகேங்களா? அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ கான்ஃபரன்ஸ் ஹால், செஞ்சுரி பில்டிங், நம்பர் 1, ராஜாஜி சாலை, சென்னைன்னு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரடியாக போய் விசாரிக்க முடிகிறவங்க விசாரிச்சுக்கலாம். வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா chennaiairport.gov.in/ன்னு போட்டிங்கன்னா அதுக்குள்ளார நீங்கள் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது என்ன ஒர்க் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பாண்டிச்சேரி ஜிப்மரில் ஒர்க் போட்டிருக்காங்கங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டர் ஒர்க்கும் நர்ஸ் ஒர்க்கும் வந்து போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா BAMS, BDS, BHMS, டிப்ளமோ, MSc, MBBS, நர்சிங். சேல்ரி வந்து 24,000லேருந்து 33.6 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கங்க. லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மெயிலில் தான் வந்து அப்ளை பண்ணணுங்க, ஓகேங்களா? மெயில் ஐடி உங்களுக்கு வந்து நான் இப்போ கொடுக்குறேன்.
அப்புறம் மே 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். மே 7 ஸ்டார்ட் பண்ணி மே 22க்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இமெயில் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். விண்ணப்பிக்கும் முறையுமே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மின்னஞ்சல்னு போட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து மெயில் ஐடி. விண்ணப்ப படிவம் வந்து இந்த jipmer.edu.in/ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலில் எப்பப்போலாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.